வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவை பத்தி தான். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா. அப்போப்பா என்ன ஒரு பிரம்மாண்டம் தெரியுமா? அந்த திருவிழாவோட சிறப்பம்சங்களையும் அந்த கோயிலோட மகிமைகளையும் பத்தி நாம இப்போ ஆழமா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியால மைசூருக்கு அப்புறம் தசரா திருவிழா எங்க ரொம்ப ஃபேமஸ்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மள பல பேர் மைசூருன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஈக்குவலா சொல்லப்போனா இன்னும் பிரம்மாண்டமா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு தசரா நடக்குது. அது எங்க? அதோட ஸ்பெஷல் என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி போவோம். ஆமாங்க, மைசூருக்கு அடுத்து இந்தியால தசரா இவ்ளோ பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறது நம்ம குலசேகரம் பட்டினத்துல தான். அதனாலதான் இது குலசே தசரான்னு சொல்றாங்க. அப்படி என்ன தனித்துவம் இந்த குலசே தசராவுக்கு பார்க்கலாம் வாங்க. இத வெறும் திருவிழான்னு சொல்லிட முடியாதுங்க. இது லட்சக்கணக்கான பக்தர்களோட ஒரு பக்தி பெருக்கு. தென்னிந்தியாவோட மிகப்பெரிய திருவிழாக்கள்ல இதுவும் ஒன்னு. இங்க பக்தர்கள் காளி, சிவன், முருகன், ஏன் குரங்கு மாதிரி விதவிதமா வேஷம் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. பார்க்கவே உடம்பு சிலுத்திரம். ஊர் ஊரா போய் காணிக்க வாங்கி அதை அப்படியே அம்மனுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுதான் இந்த திருவிழாவோட ஜீவனி. சரி, இவ்ளோ பிரசித்தி பெற்ற இந்த கோயில் எங்க இருக்கு? அதோட வரலாறு என்ன? அத பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் போனீங்கன்னா குலசேகரன் பட்டினம் வந்துரும். இந்த கடற்கரை ஊர்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சும்மால சுமார் 300 வருஷ பழமையான கோயில் இது. இவ்ளோ பழமையானதால தான் இதுக்கு இவ்ளோ மகிமையும் புகழும் இருக்கு. இப்போ நாம கோயிலோட மூலவரான அருள்மிகு முத்தாரம்மனை பத்தி பார்க்க போறோம். மத்த கோயில்கள்ல இல்லாத அப்படி என்ன ஒரு தனித்துவம் இங்க இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா மத்த சிவன் கோயில்கள்ல சிவனுக்குத்தான் முதல் மரியாதை இருக்கும். ஆனா இங்க அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி அம்மனுக்குத்தான் முதலிடம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க அம்மனும் சரி சுவாமியும் சரி நிக்கிற கோலத்துல இல்ல, அமர்ந்த கோலத்துல காட்சி தராங்க. இது ரொம்பவே அபூர்வமான ஒரு காட்சி. இதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. இந்த அம்மன் சுவாமி சிலைகளுக்கு நேரா கீழே சிவன் ஒரு சுயம்பு லிங்கமா காட்சி தர்றார். சுயம்புனா என்ன தெரியுமா? மனுஷங்க செதுக்காம தானாவே தோன்றிய லிங்கம்னு அர்த்தம். இதுதான் இந்த கோயிலோட சக்திக்கு மூல காரணமா பார்க்கப்படுது. இங்க பாருங்க, இந்த தெய்வங்களோட திருக்கோலத்துல கூட எவ்வளவு தனித்துவம். முத்தாரம்மன் திருமாங்கல்யத்தோட வலது காலம் மடிச்சு அமர்ந்திருக்காங்க. சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரு கையில சூலாயுதம், மறு கையில விபூதியோட இடது காலம் மடிச்சு அமர்ந்திருக்காரு. 2 பேருமே வடக்கு திசையை நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. இதுவும் ஒரு விசேஷம்தான். சரி, இந்த தசரா திருவிழா இவ்ளோ பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. அது என்ன கதைன்னு இப்ப நம்ம கேட்கலாமா? கதை இப்படிதான் தொடங்குது. வரமுனின்னு ஒரு ரிஷி அகஸ்தியரை மதிக்காததால மகிஷாசுரனா மாறும்படி சாபம் வாங்கிடுறார். அப்புறம் என்ன, தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறார். தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட அவங்களுக்காக நடத்தப்பட்ட யாகத்துல இருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றுது. அவதான் லலிதாம்பிகை. வெறும் 9 நாள்ல பராசக்தியா வளர்ந்து 10வது நாள்ல இந்த மகிஷாசுரனை வதம் செய்றாங்க. அப்படி அந்த மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்ட 10வது நாள் தான் நாம தசராவா கொண்டாடுறோம். தீமைய நன்மை ஜெயிச்ச நாள் அது. இதுக்கு முன்னாடி அம்மன் தவம் இருந்த அந்த 9 நாட்கள்ல தான் நாம நவராத்திரிட்டு சொல்றோம். இப்போ புரியுதா? சோ இந்த திருவிழா வெறும் கதைய கொண்டாடுறது மட்டும் இல்ல, இது லட்சக்கணக்கான பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு. இங்க பக்தர்கள் இருக்கிற விரதத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி 11 நாள்ல இருந்து 21 நாள், 31 நாள், ஒரு மண்டலம், அதாவது 48 நாள், ஏன் 91 நாள் கூட ரொம்ப கடுமையா விரதம் இருப்பாங்க. பக்தருங்க விதவிதமா வேஷம் போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் குலசை தசராவோட உயிரே. அவங்களுக்கு புடிச்ச கடவுள் மாதிரி வேஷம் போட்டு கும்பம் ஏந்தி தங்கள வறுத்துக்கிட்டு காணிக்க வாங்கி அம்மனுக்கு செலுத்துறாங்க. இது மூலமா அவங்களோட 4 அகங்காரத்தை அழிச்சிட்டு அம்மன் கிட்ட முழுசா சரணடைறாங்க. இது வெறும் நேர்த்தி கடன் இல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். ஒவ்வொரு வருஷமும் இந்த தசரா திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குலசைக்கு வருவாங்க. குறிப்பா அந்த சூர சம்மாரம் நடக்கும்போது குலசேகரன் பட்டினம் கடற்கரையே ஒரு மக்கள் கடலா மாறிடும். அந்த கூட்டத்தை பார்க்கறதே ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற அனுபவமா இருக்கும். இது வெறும் திருவிழா கொண்டாட்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த முத்தாரம்மன் பலரோட நோய்களை தீர்க்கிற தெய்வமாவும் இருக்காங்க. அம்மை, தொழுநோய் மாதிரி தீராத வியாதிகள்ல கஷ்டப்படுறவங்களும் மனநலம் சரியில்லாதவங்களும் இங்க வந்து விரதம் இருந்து அம்மனை வேண்டிக்கிட்டா நிச்சயம் குணமாகுங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம்.
ஒரு திருவிழா ஒரு ஊரோட கலையையும் மக்களோட நம்பிக்கையும் எப்படி இப்படி ஒண்ணா இணைக்க முடியுது? யோசிச்சு பாருங்க. குலசை தசராங்கிறது வெறும் ஒரு திருவிழா இல்ல. அது ஒரு பண்பாட்டோட அடையாளம், லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. இதோட மகத்துவத்தை பத்தி நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி.